நிதிஷ் சந்திரபாபு நாயுடு இல்லாமலும் ஆட்சி அமைப்போம். பிஜேபியின் சூப்பர் ஃபார்முலா. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி 292 இடங்களை கைப்பற்றி முன்னிலை வகித்து வந்தது. கூட்டணி கட்சியாளருடன் பாஜக கட்சி அமைக்க உள்ள நிலையில் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆகிய இருவரின் கையில்தான் பாஜகவின் ஆட்சி உள்ள நிலையில் இருவரையும் தவிர்த்து புதிய கணக்கு போடும் பாஜக. இந்தியாவின் 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டம் நடைபெற்று முடிந்ததுக்கு பிறகு தற்போது ஜூன் 3ஆம் தேதியும் நடைபெற்று முடிந்தது. தற்போது ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிந்தது. அதில் தேவை 272. ஆனால் எடுத்த தொகுதிகளை பற்றி உங்களுக்கு அறிந்திருப்பீர்கள். தற்போதைய செய்தி என்னவென்றால், பாஜக சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆதரவு இல்லாமல் எப்படி ஆட்சி அமைப்பது என்று புதிய கணக்கு போட தொடங்கியுள்ளது. ஏனென்றால் ஆட்சி அமைக்க 222 தொகுதிகள் இருந்தால் போதுமானது. பாஜக 240 பார்த்தீங்கன்னா, சிவசேனா 7, எல்ஜேபி 5, ஜேடிஎஸ் 2, ஆர்எல்டி 2, ஜனசேனா 2, யூபிபிஎல் 1, ஹாம் 1, ஜேபிஎம் 1, எஸ்கேஎம் 1, அப்னா தால் 1, ஏஜிபி 1, ஏஜேஎஸ்யூ 1, ஏஎன்சிபி 1, ஒய்எஸ்ஆர்பிசிபி டிவிடி வெளியேறினா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4, அப்புறம் சுயேட்சை லடாக்கு, டாமன், டையூ இந்த யூனியன் பிரதேசம்லாம் சேர்த்து அங்கே ஒரு 2, அப்புறம் என்டிஏ பார்த்தீங்கன்னா மொத்தமாக எப்படி 272 சீட்டு பார்த்தீங்கன்னா தொகுதிகள் இப்படி இருக்குது. ஸோ இப்படியுமே இல்லாமல் பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியும் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். அப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க, சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரின் அடிபணியாமல் இருக்க இதுவும் ஒரு காரணம். ஏன் பார்த்தீங்கன்னா, ஒரு சுயேட்சை 10-15 வேட்பாளர்கள் அதுக்கான தொகுதிகளும் பார்த்தீங்கன்னா பாஜக கேட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஈடு கொடுத்துடலாம். அப்புறம் நமக்கு நாயுடுவோட உதவியும் நிதிஷ்குமாரோட உதவியும் தேவைப்படாது. சுயேட்சை தொகுதியில் ஆக்கிரமித்து அவங்கள பிஜேபி இழுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க பிஜேபி. ஸோ இதுதான் அப்டேட்டு. தேங்க்யூ.